Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு வீடியோல 1 ரூபாய் ஷாம்பு யூஸ் பண்ணி 25 டிப்ஸ் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிருக்கேன். சோ இந்த டிப்ஸ் எல்லாமே ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதே சமயத்துல ரொம்பவே இன்ட்ரஸ்டிங்காவும் இருக்கும். எந்தெந்த விஷயத்துக்கு எப்படி எல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கறத இந்த வீடியோல நான் ஷேர் பண்ணிருக்கேன். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல்ல வரக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டிப் என்னன்னு பார்க்கலாம். ஒயிட் கலர்ல ஒரு கிளாத் எடுத்திருக்கேன். பனியன் கிளாத் தான் எடுத்திருக்கேன். இதில் வந்து டீ வந்து கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். இப்போ டீ கரைகள் இல்லைனா காஃபியோட கரைகள்லாம் வந்து ஒயிட் கலர் கிளாத்தில் வந்து பட்டுருச்சு அப்படின்னா இந்த மாதிரி டிப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம். கொஞ்சமாக வந்து ஷாம்பு அப்ளை பண்ணிட்டு நல்லா வந்து இந்த மாதிரி ப்ரஷ் வச்சு தேய்ச்சி விட்டுருங்க. தேய்ச்சிட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் கையால் வந்து நல்லா தேய்ச்சிட்டு கசக்கி நல்லா வந்து வாஷ் பண்ணி பாருங்கள். அந்த டீ காஃபியோட கரைகள் இருந்த இடமே சுத்தமாக காணாமல் போயிடும். ஒரு 10 நிமிஷம் மட்டும் அப்படியே விட்டுட்டு இப்போ நல்லா வந்து வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ பாருங்கள், சுத்தமாக வந்து அந்த டீயோடைய கரைகள் வந்து சுத்தமாக இல்லவே இல்லை. இது காஞ்சதுக்கு அப்புறமாவும் நான் உங்ககிட்ட காட்டுறேன். சுத்தமாக அந்த கரைகள் வந்து இருக்கவே இருக்காது. ஒயிட் கலர் கிளாத் வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கும் போது டீயோ இல்லை காஃபியோ வந்து பட்டுருச்சு அப்படின்னா இந்த டிப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. நாள்பட்ட கரையாக இருந்துச்சு அப்படின்னா இது கூட வந்து கொஞ்சமாக வந்து ஏதாவது ஒயிட் கலரில் வந்து டூத் பேஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா அதையும் ஆட் பண்ணிட்டு சேர்த்து வாஷ் பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம். பாத்திரம் கழுவுற லிக்விட்ல நம்ம வாங்கணும் அப்படின்னா அந்த லிக்விட் வந்து காலியானதுக்கு அப்புறமா அந்த பாக்ஸை வந்து தூக்கி போட்டுறாம வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதில் வந்து 1 ரூபாய் ஷாம்பு வந்து ஃபில் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து வாட்டரை வந்து ஃபுல்லாக ஃபில் பண்ணிட்டு நல்லா ஷேக் பண்ணி எடுத்துக்கோங்க. ஹேண்ட் வாஷ்லாம் நம்ம வாங்குறோம் அப்படின்னா மேக்ஸிமம் வந்து 100லேருந்து 200 வரைக்கும் நமக்கு ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் இல்லையா? ஸோ 1 ரூபாய் ஷாம்பு யூஸ் பண்ணி நம்ம ஈஸியாக வந்து ரொம்ப சூப்பரான ஒரு ஹேண்ட் வாஷ் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். ஸோ இது வந்து தேய்க்கும் போது நல்லா நுர வரும். அதே சமயத்தில் நல்லா வந்து வாசனையாகவும் இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம். கவரிங் அப்படி இல்லைனா வந்து கோல்டு எதுக்கு வேணாலும் நீங்கள் இந்த டிப்ஸை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். லைட்டாக வந்து ப்ரஷில் வந்து கொஞ்சமாக வந்து ஷாம்பு அப்ளை பண்ணிட்டு நல்லா வந்து தேய்ச்சி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி தேய்ச்சிட்டு நல்லா வாஷ் பண்ணி பாருங்கள். நம்ம யூஸ் பண்ணுற கோல்டாக இருக்கட்டும், கவரிங்காக இருக்கட்டும், முக்கியமாக வந்து ஸ்டோன் வச்ச பொருளாக இருக்கட்டும், நல்லா வந்து ஷைனிங்காக இருக்கும். நம்ம வாங்கும் போது இருந்த மாதிரி நம்ம வந்து மெயின்டைன் பண்ணிக்கலாம். நம்ம யூஸ் பண்ண நம்மளுடைய வியர்வையெல்லாம் அதில் படப்பட அது வந்து பார்த்தீங்கன்னா கருத்து போன மாதிரி ஆகிடும். ஏன்னா உப்பு தண்ணி அப்படிங்கிறதுனால. ஸோ அந்த மாதிரி கருத்து போயிடுச்சு அப்படின்னா இந்த மாதிரி அடிக்கடி வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம நார்மலாக வாஷ் பண்ணுறதை விட இந்த மாதிரி வாஷ் பண்ணோம் அப்படின்னா அந்த ஷைனிங் வந்து குறையாமல் இருக்கும். ஸோ நல்லா புதுசு போல் மெயின்டைன் பண்ணிக்கலாம். நல்லா பார்க்கறதுக்கும் பளிச்சுன்னு இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம். ஒரு சின்னதாக மூடி அப்படின்னா வந்து ஏதாவது ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக வந்து ஷாம்பு ஆட் பண்ணிக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும்போது ஒரு திக்கான பேஸ்ட் மாதிரி வரும். இது மிக்ஸ் பண்ணதுமே உடனே நம்ம யூஸ் பண்ணிடணும். இதை நம்ம ஸ்க்ரப்பராக தான் யூஸ் பண்ண போகிறோம். இதை கொஞ்சமாக எடுத்து கையில் அப்படின்னா வந்து கால்களில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஓரங்களில் வெடிப்பு மாதிரி வரும். அப்படின்னா சொரசொரப்பாக இருக்கும். ஸோ அது வந்து டெட் செல்ஸ்லாம் வந்து நிறைய இருந்துச்சு அப்படின்னா அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதை வந்து நல்லா ஈஸியாக க்ளீன் பண்ணுறதுக்கு இதை வந்து நல்லா ஸ்க்ரப்பர் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து கை கால்களுக்கு மட்டும் தான் நீங்கள் யூஸ் பண்ணி ட்ரை பண்ணணும். ஃபேஸ்லலாம் வந்து நீங்கள் தயவு செஞ்சு அப்ளை பண்ணிடாதீங்க. உங்களுக்கு வந்து ஸ்கின் அலர்ஜி இருந்துச்சு அப்படின்னா ஜஸ்ட் வந்து ஒரு இடத்துல வந்து நீங்கள் அப்ளை பண்ணி பார்த்துட்டு செட் ஆச்சு அப்படின்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைனா வந்து கண்டிப்பாக அதை வந்து ட்ரை பண்ணாதீங்க. சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெயில் படுறதுனால ஸ்கின் வந்து டேன் ஆயிருக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி ஸ்க்ரப் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா கால்களில் வந்து வெடிப்பு இருந்தாலோ இல்லைனா சொரசொரப்பாக இருந்தாலோ இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். டெட் செல்ஸ்லாம் வந்து நல்லா ரிமூவ் பண்ணி கொடுக்கும். நல்லா வந்து ஷைனிங்கான ஒரு லுக்கு கிடைக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம். பக்கெட்டில் வந்து கொஞ்சமாக தண்ணி எடுத்திருக்கேன். அதில் 2லேருந்து ஒரு 3 ட்ராப்ஸ் அளவுக்கு மட்டும் ஷாம்பு ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. குழந்தைங்கலாம் வந்து ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணிட்டு வராங்க அப்படின்னா யூரின் ஸ்மெல்லாக இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி டைமில் அவங்க கிட்ட சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா இந்த டிப்ஸ் கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி கொஞ்சமாக ஊற்றி விட்டுட்டாங்க அப்படின்னா அந்த ஸ்மெல் வந்து சுத்தமாக வராது. நல்லா வந்து வாசனையாக இருக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம். வாஷிங் மிஷினில் துணி துவைக்கிறதுக்கு தேவையான பவுடரோ இல்லை லிக்விடோ வந்து காலி ஆயிடுச்சு அப்படின்னா இந்த டிப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒரு 2 ஷாம்பு பாக்கெட் இருந்தாலே போதும். நம்ம வந்து எல்லா துணியுமே நல்லா வாஷ் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி நம்ம ஷாம்பு பாக்கெட் யூஸ் பண்ணுறதுனால நமக்கு கம்ஃபர்ட்டில் தனியாக யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை. இதுவே வந்து நல்ல வாசனையாக இருக்கும். நம்ம வாஷ் பண்ணுற துணிகள்லாம் பார்த்தீங்கன்னா எப்போயுமே வெளுத்து போகாமல் நல்லா வந்து ஒரே மாதிரி மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம். ஒரு டப்பில் வந்து கொஞ்சமாக வந்து வாட்டர் எடுத்திருக்கேன். அதில் வந்து கொஞ்சமாக ஷாம்பு ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதில் வந்து சாரீஸ் தான் டிப் பண்ணிட்டு வாஷ் பண்ண போகிறோம். ஹேண்ட் வாஷ் தான் பண்ண போகிறோம். சில டைம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாரீஸ்லாம் ஒரு 2 to 3 டைம்ஸ் தான் வியர் பண்ணியிருப்போம். ஆனால் அந்த சாரீஸ் வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமாகவே வந்து வெளுத்து போன மாதிரி ஆகிடும். அந்த ஷைனிங் வந்து போன மாதிரி ஆகிடும். அதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுற லிக்விடு அப்படின்னா அந்த சோப் பவுடராக கூட இருக்கலாம். இந்த மாதிரி ஷாம்பு வாஷ் பண்ணி பாருங்கள். நம்ம யூஸ் பண்ணுற அந்த சாரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ நாள் ஆனாலும் அந்த கலர் வந்து வெளுத்து போகாமல் இருக்கும். அதே மாதிரி எம்ப்ராய்டரி அப்படின்னா வந்து ஸ்டோன்ஸ் ஒர்க்லாம் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி வாஷ் பண்ணோம் அப்படின்னா ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணிக்கலாம். இன்னொரு டப்பில் கொஞ்சமாக வந்து வாட்டர் எடுத்திருக்கேன். அதில் வந்து கொஞ்சமாக வந்து ஷாம்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கேன். நம்ம இதில் வந்து அபாயாஸ் தான் வந்து வாஷ் பண்ண போகிறோம். நம்ம யூஸ் பண்ணுற அபாயாஸில் வந்து இந்த மாதிரி ஸ்டோன்ஸோ இல்லைனா வந்து மணி ஒர்க்கோ பண்ணியிருந்துச்சு அப்படின்னா
அது வந்து நம்ம யூஸ் பண்ண ஒரு மாதிரி கருத்து போன மாதிரி ஆகிடும். அந்த மணியெல்லாம் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக கொட்டி போயிடும். ஸோ அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஷாம்பு வாஷ் நீங்கள் பண்ணி பாருங்கள். நல்லா வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி வந்து பிளாக் கலரில் அபாயாஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா பவுடரோ இல்லை லிக்விடோ நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா திட்டு ஆன மாதிரி இருக்கும். ஆனால் இந்த மாதிரி ஷாம்பு வாஷ் பண்ணும்போது அந்த மாதிரி திட்டு ஒரு மாதிரி வெளுத்து போன மாதிரி ஆகாமல் இருக்கும். அதே சமயத்தில் நம்ம யூஸ் பண்ணுற அந்த அபாயாஸில் இருக்கிற அந்த மணி ஒர்க் அப்படி இல்லைனா வந்து எம்ப்ராய்டரி ஒர்க் இல்லைனா வந்து ஸ்டோன்ஸ் ஒர்க்லாம் பார்த்தீங்கன்னா நாளாக அது கருத்து போகாமல் இல்லை கீழே கொட்டாமல் இருக்கும். அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வாஷ் பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம யூஸ் பண்ணுற அபாயாஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வாஷ் பண்ணோம் அப்படின்னா ப்ராப்பராக வந்து மெயின்டைன் பண்ணிக்கலாம். ரொம்ப நாள் ஆனாலுமே அதோடைய அந்த ஷைனிங் வந்து குறையாமல் இருக்கும். அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நம்ம யூஸ் பண்ணதுக்கப்புறமா அந்த ஷாம்புடைய காலி கவர் இருக்கும் இல்லையா, அதை வந்து தூக்கி போட்டுறாமல் ஒரு பாக்ஸில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம எப்போல்லாம் வந்து சிங்க் வாஷ் பண்ணுறோமோ அப்போல்லாம் வந்து நல்லா தேய்ச்சிட்டு வாஷ் பண்ணோம் அப்படின்னா சிங்க் வந்து நல்லா பளிச்சுன்னு இருக்கும். அதே சமயத்தில் நல்லா வாசனையாக இருக்கும். நான்வெஜ்லாம் சமைக்கிற டைமில் நான்வெஜ்ஜில் நம்ம வாஷ் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான்வெஜ்ஜுடைய ஸ்மெல் வரும். அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி ஷாம்புடைய கவர் வந்து யூஸ் பண்ணி நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். இதுக்காக நம்ம தனியாக லிக்விட்லாம் ஊற்றி நம்ம தேய்க்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. அந்த காலி கவர்லேயே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஷாம்பு வந்து ஒட்டியிருக்கும். அதை வந்து தேய்க்கும் போது நல்ல நுர வரும். அதே சமயத்தில் சிங்க்கும் பார்த்தீங்கன்னா நல்ல வாசனையாக இருக்கும். கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். அது எல்லாத்தையுமே ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. தேவைப்படும் போது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒவ்வொரு வாட்டியும் ஷாம்பு யூஸ் பண்ணும்போது அந்த கவர் எல்லாமே வந்து ஒரு பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. அதை வந்து வாட்டரில் வந்து நல்லா போட்டு நல்லா கையால் அலசி விடும் போது நிறைய நுர வரும். நல்ல வாசனையாகவும் இருக்கும். மேட்லாம் வந்து வாஷ் பண்ணும்போது அதை வந்து டிப் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் கொஞ்சமாக வந்து ஷாம்பு ஆட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து வாட்டர் வந்து ஃபில் பண்ணிவிட்டு நல்லா ஷேக் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸ்ப்ரே பாட்டில் இல்லை அப்படின்னா வாட்டர் கேனுடைய லிட்டில் வந்து ஜஸ்ட் வந்து ஹோல்ஸ் போட்டு நீங்கள் ஸ்ப்ரே பாட்டில் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். கவுண்டர் டாப்பில் வந்து ஸ்ப்ரே பண்ணிட்டு நம்ம தொடச்சி விட்டோம் அப்படின்னா கவுண்டர் டாப்பில் நம்ம போட்டிருக்கிற அந்த கல்லுடைய அந்த ஷைனிங் வந்து நாளாக ஒரு மாதிரி அந்த ஷைனிங் வந்து குறைஞ்ச மாதிரி இருக்கும். அது குறையாமல் இருக்கிறதுக்கு மெயின்டைன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி வந்து டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நைட் டைமில் இதை வந்து ஸ்ப்ரே பண்ணிட்டு கேஸ் ஸ்டவ் நம்ம தொடச்சி விட்டுட்டோம் அப்படின்னா கரப்பாம்பூச்சி பல்லிகளுடைய நடமாட்டங்கள் சுத்தமாக இருக்கவே இருக்காது. மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா நைட் டைமில் தான் அந்த கரப்பாம்பூச்சி பல்லிகளுடைய நடமாட்டங்கள் நிறைய இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணிட்டு தொடச்சி விட்டுட்டோம் அப்படின்னா கேஸ் அடுப்பும் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து பளிச்சுன்னு நல்லா புதுசு போல் இருக்கும். முக்கியமாக வந்து இந்த கிளாஸ் டாப்லாம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வாசனைக்கு வந்து கரப்பாம்பூச்சிகள்லாம் வரவே வராது. ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நைட் டைமில் வந்து நல்லாவே ஒர்க் அவுட் ஆகும். நல்லா வந்து தொடச்சிட்டு லைட்டாக வந்து ஒரு சாதாரண காட்டன் துணியை வச்சு கூட நீங்கள் தொடச்சி எடுத்துக்கலாம். சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் ஸ்டவ்வில் ஆயில் பிசு தன்மை நிறைய இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் ஜஸ்ட் இது மட்டும் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிட்டு தொடச்சாலே போதும். நல்லா வந்து பளிச்சுன்னு ஆகிடும். அந்த ஆயில் பிசு தன்மைகள் சுத்தமாக இல்லாமல் போயிடும். ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கேஸ் அடுப்புக்கு அடியில் பார்த்தீங்கன்னா நம்ம சமைக்கிற பொருட்கள் எல்லாமே வழிஞ்சு கீழே விழுந்து அது வந்து திட்டாக இருக்கும் இல்லையா, ஸோ அதெல்லாம் வந்து க்ளீனாக வாஷ் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். லைட்டாக வந்து ஸ்ப்ரே பண்ணிட்டு காட்டன் துணியை வச்சு தொடச்சி விட்டுக்கோங்க. அதே மாதிரி டைல்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா பேக் சைடில் நம்ம ஆயிலில் வந்து ஏதாவது ஃப்ரை பண்ணியிருந்தோம் அப்படின்னா அதெல்லாம் வந்து தெரிச்சு நல்ல பிசு தன்மையோடு இருக்கும். அதெல்லாம் வந்து நல்லா க்ளீன் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே போல் ஃப்ரிட்ஜில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹேண்டில் சைடில் அடிக்கடி நம்ம டோரை வந்து க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணுறதுனால திட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸ்ப்ரே பண்ணிட்டு தொடச்சிங்க அப்படின்னா அது சுத்தமாக வந்து அந்த திட்டாக இருக்கிறதெல்லாம் வந்து க்ளீனாக போயிடும். ஃப்ரிட்ஜுக்கு வெளியில் பார்த்தீங்கன்னா திட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். டஸ்ட் எல்லாம் படிகிறதுனால இது ஸ்ப்ரே பண்ணிட்டு தொடச்சோம் அப்படின்னா நல்லா வந்து க்ளீன் ஆகிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதே போல் ஃப்ரிட்ஜுக்கு உள்ள இந்த ரப்பர் சைடில் பார்த்தீங்கன்னா நிறைய கரைகள் இருக்கும். அதை வந்து க்ளீனாக வாஷ் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். லைட்டாக வந்து ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ப்ரஷ் வச்சு நல்லா தேய்ச்சி விட்டுருங்க. சாதாரண ஒரு காட்டன் கிளாத் வச்சு நீங்கள் தொடச்சாலே போதும். நல்லா பளிச்சுன்னு ஆகிடும். ட்ரை பண்ணி பாருங்கள். ரப்பர் சைடில் இருக்கிற அந்த கரைகளை வந்து ஈஸியாக க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம். அதே போல் ஃப்ரிட்ஜுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ரேக்லாம் இல்லாத இடங்கள் இருக்கும் இல்லையா, அதில் ஏதாவது பட்டுருச்சு அப்படின்னா லைட்டாக வந்து இதை ஸ்ப்ரே பண்ணிட்டு தொடச்சிங்க அப்படின்னா எந்த கரையாக இருந்தாலும் ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம். வீட்டில் முகம் பார்க்குற கண்ணாடி இருந்துச்சு அப்படின்னா இந்த டிப்ஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். திட்டாக இருந்துச்சு அப்படின்னா இதை வந்து லைட்டாக வந்து ஸ்ப்ரே பண்ணிட்டு தொடச்சோம் அப்படின்னா அந்த பிளட்டாக இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து பளிச்சுன்னு தெரியும். ஸோ கண்ணாடி வந்து ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். வாஷிங் மிஷினுடைய அந்த டோர் சைடில் அந்த பட்டன் சைட்லலாம் பார்த்தீங்கன்னா லைட்டாக ஸ்ப்ரே பண்ணிட்டு நல்லா வந்து தொடச்சி விட்டுக்கோங்க. அதே மாதிரி டோரை வந்து ஓப்பன் பண்ணிட்டு அந்த இன்சைட்லேயும் பார்த்தீங்கன்னா லைட்டாக ஸ்ப்ரே பண்ணிட்டு தொடச்சி விடுங்க. நல்லா பளிச்சுன்னு இருக்கும்.
அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம். டோரில் வந்து இந்த மாதிரி சைடில் லைட்டாக வந்து டைட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். சம்டைம்ஸ் வந்து ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணும்போது சவுண்டு வர மாதிரி இருக்கும். அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி ஷாம்பு வாட்டரை வந்து ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஒரு 2 to 3 டைம்ஸ் கிட்ட நீங்கள் ட்ரை பண்ணணும். இந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா வந்து நல்லா டைட்டனாக இருந்துச்சுன்னா கூட லூசன் பண்ணி கொடுக்கும். அதே மாதிரி அந்த சவுண்டு வந்து வராமல் இருக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி டோர் ஹேண்டிலும் வந்து நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுறதுனால திட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதையும் வந்து நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்ம அடிச்சிருக்கிற அந்த வார்னிஷ்லாம் வந்து எப்போயுமே நல்லா புதுசு போல் மெயின்டைன் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நம்ம யூஸ் பண்ணுற லேப்டாப், டேப், மொபைல் ஃபோன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் சைடில் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நம்ம தொடச்சி விட்டுட்டோம் அப்படின்னா நல்லா க்ளீனாக இருக்கும். கீபோர்டில் வந்து நம்ம டேரெக்டாக வந்து ஸ்ப்ரே பண்ண முடியாது. அதனால் ஒரு காட்டன் கிளாத் அப்படின்னா வந்து இந்த மாதிரி டவலில் வந்து ஸ்ப்ரே பண்ணிவிட்டு தொடச்சி விட்டுக்கலாம். கீபோர்டில் இருக்கிற டஸ்ட்டெல்லாம் ஈஸியாக க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். டேரெக்டாக ஸ்ப்ரே பண்ணிடாதீங்க. இந்த மாதிரி ஒரு காட்டன் கிளாத் இல்லைனா வந்து டவலில் வந்து ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தொடச்சி எடுத்துக்கோங்க. ஸோ அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இந்த மாதிரி விண்டோ சைட்லலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிவிசி டோரில் நம்ம போட்டிருப்போம் இல்லையா. ஸோ அந்த மிரர்லாம் பார்த்தீங்கன்னா பிளட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். லைட்டாக ஸ்ப்ரே பண்ணிட்டு உங்களுக்கு நான் தொடச்சி காட்டுறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள் வெளியில் இருக்கிறது எந்த அளவுக்கு பளிச்சுன்னு தெரியுதுன்னு. ஸோ எப்போயுமே நம்ம யூஸ் பண்ணுற மிரர்லாம் எந்த டைப்பாக இருந்தாலும் இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணிட்டு தொடச்சி பாருங்கள். ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம். கருப்பு எறும்புகள் வந்து நிறைய இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல வந்து இதை லைட்டாக ஸ்ப்ரே பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த வாசனைக்கு வந்து அந்த எறும்புகள் எல்லாம் திரும்பி போயிடும். அந்த இடத்துக்கு வந்து சுத்தமாக வராது. நீங்களே நோட்டீஸ் பண்ணி பாருங்கள். கீழே இறங்கி வரத்துக்கு பார்க்கும். ஆனால் அந்த ஸ்மெல்லுக்கு வந்து சுத்தமாக வராமல் அப்படியே மேலே ஏறி அப்படியே இருந்த இடம் தெரியாமல் காணாமல் போயிடும். ஸோ கண்டிப்பாக அந்த ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம். குழந்தைங்களுடைய ஷூஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளால் டெய்லிலாம் வாஷ் பண்ண முடியாது. வாட்டர் வாஷ்லாம் பண்ணோம் அப்படின்னா ஷூஸ் வந்து சீக்கிரமாக வந்து டேமேஜ் ஆன மாதிரி ஆகிடும். இந்த மாதிரி வந்து லைட்டாக ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஒரு காட்டன் கிளாத் வச்சு நம்ம தொடச்சி விட்டுக்கலாம். அதே போல் ஷூஸ்லாம் பார்த்தீங்கன்னா நாள் முழுக்க அவங்க போட்டுட்ருக்கிறதுனால உள்ளே வந்து பேட் ஸ்மெல் வந்துட்டுருக்கும். ஸோ அதில் வந்து லைட்டாக இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஃபேன் காற்று நம்ம காய வச்சாலே போதும். நம்மளால் வந்து வாட்டர்லாம் ஊற்றி வாஷ் பண்ண முடியாது இல்லையா. ஸோ அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி ஷாம்பு வந்து ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நம்ம வாஷ் பண்ணோம் அப்படின்னா நல்லா க்ளீனாக இருக்கும். அதே சமயத்தில் நல்லா வாசனையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அதே போல் நம்ம கிச்சனில் யூஸ் பண்ணுற ஆயில் கரைகள் ஃபுல்லாக எங்கே இருக்கும்னு பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுற லைட்டரில் தான் இருக்கும். ஸோ லைட்டாக வந்து இதை ஸ்ப்ரே பண்ணிவிட்டு காட்டன் கிளாத் அப்படின்னா வந்து டிஷ்யூ பேப்பர் யூஸ் பண்ணி லைட்டாக தொடச்சி விட்டுக்கலாம். இந்த மாதிரி துடைக்கிறதுனால ஆயில் கரைகள் அந்த பிசுபிசுப்பு தன்மைகள்லாம் பார்த்தீங்கன்னா சுத்தமாக ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். ஸோ இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கிற எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ₹1 ஷாம்பு யூஸ் பண்ணி நம்ம 25 டிப்ஸ் கிட்ட நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இது மட்டும் இல்லைங்க, இன்னும் நிறைய விஷயத்துக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். அதை பார்ட் 2 நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். இந்த மாதிரி ஒரு குட்டியாக பாக்ஸ் இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. அதோடைய மூடியில் சின்ன சின்னதாக ஹோல்ஸ் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ இதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா எடுத்துக்கலாம். கரெக்டாக ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. கரெக்டாக இருக்கும். இப்போ இதில் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற கம்ஃபர்ட்டை கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் ஃபஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு ஸ்டிக் வச்சு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா நல்ல வாசனையாக இருக்கும். இதை வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சப்போஸ் உங்ககிட்ட கம்ஃபர்ட் இல்லை அப்படின்னா அதுக்கு பதிலாக நல்லா வந்து வாசனையாக இருக்கிற ஒரு ஷாம்பு இருந்துச்சுன்னா அது கூட நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஏன் பேக்கிங் சோடாவில் மிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாசனைக்காக தான் கம்ஃபர்ட் வந்து யூஸ் பண்ணுறோம். பேக்கிங் சோடா நம்ம எந்த இடத்துல வச்சாலும் அதில் இருக்கிற பேட் ஸ்மெல்லை நல்லா வந்து அப்சர்வ் பண்ணும். ஸோ அதுக்காக தான் நம்ம வைக்கிறோம். இப்போ அகெயின் வந்து கொஞ்சம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் அகெயின் வந்து கொஞ்சமாக கம்ஃபர்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம மறுபடியும் சேர்க்குறப்போ லைட்டாக வந்து பொங்கி வரா மாதிரி இருக்கும். ஆனால் நல்லா வந்து வாசனையாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த லிட்டை வச்சு நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம கார்னரில் எங்கேயாவது, அதாவது கிச்சனில், ரூமில், பாத்ரூமில் எங்கே வேணாலும் நீங்கள் வைக்கலாம். நல்லா வந்து வாசனையாக இருக்கும். இந்த வாசனை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 2 to 3 டேஸ் வரைக்கும் இருக்கும். நம்ம நிறைய வந்து குவான்டிட்டியில் கம்ஃபர்ட் சேர்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து 1 வாரம் வரைக்கும் அந்த ஸ்மெல் வந்து இருந்துகிட்டே தான் இருக்கும். சப்போஸ் அந்த ஸ்மெல் போயிடுச்சு அப்படின்னா அகெயின் வந்து இதில் கம்ஃபர்ட் சேர்த்து கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஒரு டம்ளரில் 3/4 டம்ளர் அளவுக்கு மட்டும் வாட்டர் எடுத்திருக்கேன். அதில் ஒரு 1/2 டீஸ்பூன்லேருந்து ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் கொஞ்சமாக வந்து கம்ஃபர்ட் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். டைரெக்டாக நம்ம வந்து கம்ஃபர்ட் அப்படியே யூஸ் பண்ணக்கூடாது. அதனால தான் நம்ம வந்து வாட்டரில் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம யூஸ் பண்ணுறோம். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உங்ககிட்ட ஸ்ப்ரே பாட்டில் இருந்துச்சு அப்படின்னா அதில் வந்து ஊற்றிட்டு ஃபில் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா ஒரு சின்ன வாட்டர் பாட்டிலில் அந்த மூடியில் சின்ன சின்னதாக ஹோல்ஸ் போட்டுட்டு நம்ம ஸ்ப்ரே பாட்டில் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி ஸ்ப்ரே பாட்டிலில் தான் டைரெக்டாக ஆட் பண்ணியிருக்கேன். நார்மலாகவே கம்ஃபர்ட் நல்ல வாசனையாக இருக்கக்கூடிய ஒரு பொருள் தான். நல்ல வந்து ஃப்ராக்னன்ஸ் இருக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணி இந்த மாதிரி நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறப்போ வீடு பார்த்திங்கன்னா நல்ல வாசனையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஃபில் பண்ணிவிட்டு நல்லா ஷேக் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை ஃபஸ்ட்டு நம்ம எங்கே யூஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா டோர் மேட்டில் தான். என்ட்ரன்ஸில், அதுக்கப்புறம் கிச்சனில், பாத்ரூமுக்கு வெளியில், இந்த மாதிரிலாம் நம்ம எல்லா இடத்துலையுமே டோர் மேட் வந்து நிறைய யூஸ் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அதில் வாஷ் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா நல்ல வந்து ஒரு ஃப்ராக்னன்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி பண்ணுறப்போ நாள் முழுக்க பார்த்திங்கன்னா நல்ல வாசனையாக இருக்கும்.
நம்ம அப்பப்போ வந்து ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். வீக்லி ஒன்ஸ் தான் இந்த மாதிரி நம்ம மேட்லாம் வந்து வாஷ் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. அதே மாதிரி விண்டோஸில் வந்து நம்ம கொசுவலெல்லாம் போட்டு வச்சுருப்போம், அந்த இடத்துல ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். இந்த மாதிரி விண்டோஸில் ஸ்க்ரீன்லாம் போட்டு வச்சுருப்போம் மெயின் டோரில், அந்த மாதிரி இடத்துலலாம் நல்லா ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். அதே மாதிரி பெட்டை வந்து நல்லா வந்து க்ளீன் பண்ணதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பெட்ஷீட் போட்டு யூஸ் பண்ணி பாருங்கள், நல்ல வாசனையாக இருக்கும். அதே மாதிரி என்ட்ரன்ஸில் கதவுடைய கார்னர்லலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கோங்க. இது காற்றடிக்கும் போது நல்லா வந்து வாசனையாக இருக்கும். ரூம்குள்ளே, ஹாலில், எல்லா இடத்துலையுமே இந்த மாதிரி நம்ம லைட்டாக வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி ஸ்ப்ரே பாட்டில் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும் நம்ம வாட்டர் பாட்டில் யூஸ் பண்ணுறதை விட. ஸோ சீப் அண்ட் பெஸ்ட்டாக எல்லா கடைகளையுமே கிடைக்கும், வாங்கி வச்சுக்கோங்க. அதே மாதிரி நம்ம பெட்ஷீட் எல்லாம் வாஷ் பண்ணுவோம். வாஷ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுவோம், அதில் கம்ஃபர்ட்லாம் போட்டு தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஆனால் ஒரு 2 நாளுக்கு அப்புறம் அந்த வாசனை வந்து காணாமல் போயிடும். ஸோ நம்ம எப்போல்லாம் வந்து பெட்ஷீட் யூஸ் பண்ணுறோமோ அப்போல்லாம் இந்த மாதிரி வந்து லைட்டாக வந்து ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணி பாருங்கள். அந்த வாசனை வந்து அந்த நம்ம யூஸ் பண்ணுற அந்த நாள் முழுக்க அப்படியே இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ நம்ம பெட்ஷீட், மேட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வீக்லி ஒன்ஸ் வாஷ் பண்ணுற பொருளாக தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம வாஷ் பண்ணுற எல்லா பொருளையுமே இந்த மாதிரி நம்ம ஸ்ப்ரே பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா எல்லாமே நல்ல வாசனையாக இருக்கும், நல்லா வந்து மெயின்டைன் பண்ணிக்கலாம். சம்டைம்ஸ் வந்து பெட்ஷீட்லாம் நம்ம ரொம்ப நாளைக்கு யூஸ் பண்ணாமல் அப்படியே கபோர்டில் வச்சுருவோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணிட்டு வச்சோம் அப்படின்னா அதுலேருந்து அந்த பதத்து போன ஸ்மெல் நமக்கு வராது. ரொம்ப நாள் கழித்து ஓப்பன் பண்ணுறப்போ அந்த ஸ்மெல் வரும் இல்லையா, அந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி வச்சுக்கலாம். அதே மாதிரி பாய் வந்து படுக்க போகிறதுக்கு ஒரு 1/2 அன் ஹவர் முன்னாடி லைட்டாக ஸ்ப்ரே பண்ணிட்டு படுத்தோம் அப்படின்னா நல்லா வந்து வாசனையாக இருக்கும். அதே போல் ஒரு சில பொருளுங்களை அந்தந்த சீசனுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம், அதுக்கப்புறம் கபோர்டில் எடுத்து நம்ம அப்படியே வச்சுருவோம். ஸோ அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி வச்சுக்கலாம். அந்த மாதிரி வைக்கிறப்போ நல்லா வந்து வாசனையாக மெயின்டைன் பண்ணிக்கலாம். அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஒரு பீங்கான் கப்பு தான் எடுத்திருக்கேன், பழைய பீங்கான் கப் எடுத்திருக்கேன். கம்ப்யூட்டர் சாம்பிராணின்னு சொல்லிட்டு கடைகளே கேட்டாலே கிடைக்கும், சீப் அண்ட் பெஸ்ட்டாக நமக்கு கிடைக்கும். ஸோ அதை வந்து நான் எடுத்திருக்கேன். அதில் வந்து கொஞ்சமாக வந்து பன்னீர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். பன்னீர் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி யூஸ் பண்ணி பாருங்கள், நல்ல வாசனையாக இருக்கும். லைட்டாக வந்து ஒரு 2-3 சொட்டு மேலே வந்து இந்த மாதிரி லைட்டாக வந்து ஃபுல்லாக அதை நனைகிற அளவுக்கு லைட்டாக வந்து ஊற்றி விட்டுட்டோம் அப்படின்னா அது வந்து நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும். உங்ககிட்ட பன்னீர் இருந்துச்சு அப்படின்னா யூஸ் பண்ணுங்கள், வேறு எதையும் வச்சு ட்ரை பண்ணிடாதீங்க. சப்போஸ் பன்னீர் இல்லை அப்படின்னா சந்தனம் பொடி வச்சுருந்தீங்கன்னா யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைனா வந்து ஏதாவது ஃப்ராக்னன்ட் ஆயில்ஸ் வச்சுருந்தீங்க அப்படின்னா அது கூட நீங்கள் இந்த மாதிரி லைட்டாக வந்து ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து கொளுத்திட்டு நம்ம வைக்கிறப்போ அதுலேருந்து வர புகை வந்து பார்த்திங்கன்னா நல்ல வாசனையாக இருக்கும். ஆல்ரெடி வந்து நார்மலாகவே கம்ப்யூட்டர் சாம்பிராணி நம்ம பற்ற வச்சோம் அப்படின்னா அதுலேருந்து வர புகை வந்து நல்ல வாசனையாக இருக்கும். கூட வந்து பன்னீர் சேர்க்கறதுனால இன்னும் பார்த்திங்கன்னா வாசனை ரொம்ப தூக்கலாக இருக்கும். இதை நீங்கள் எந்த இடத்துல வேணும்னாலும் வச்சுக்கலாம், கிச்சனில், ஹாலில், ரூமில், ஈவன் பாத்ரூமில் கூட நீங்கள் இந்த மாதிரி வச்சு விட்டுக்கலாம், நல்லா வந்து வாசனையாக இருக்கும். அதே போல் இந்த வாசனைக்கு ஈ, கொசு எதுவுமே வராது. ஈவினிங் டைமில் இந்த மாதிரி நம்ம கொளுத்தி வச்சிட்டோம் அப்படின்னா நல்ல வாசனையாக மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு மேலே லைட்டாக ஒரு 2 ட்ராப்ஸ் வந்து பன்னீர் போட்டுக்கிறேன். ஸோ இதோடு சேர்ந்து எரியிறப்போ வாசனை ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், வீடு ஃபுல்லாகவே வந்து நல்ல மணமாக இருக்கும். ரூம் ஸ்ப்ரேலாம் நமக்கு தேவையே படாது. வீட்டில் இருக்கிற இந்த மாதிரி சின்ன சின்ன பொருட்களை நம்ம யூஸ் பண்ணி வீடை ஃபுல்லாக வந்து நல்ல வாசனையாக நம்மளே மெயின்டைன் பண்ணிக்கலாம். இதை வந்து முக்கியமாக விண்டோ சைட்லலாம் நீங்கள் வச்சிங்க அப்படின்னா காற்று படப்பட நல்ல புகை வரும். வாசனை வந்து பார்த்திங்கன்னா வீடு ஃபுல்லாகவே நல்ல ஸ்ப்ரெட் ஆகும். அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஒரு சின்ன பேப்பரை கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சோம் இல்லையா கம்ஃபர்ட்டை, அதை வந்து லைட்டாக வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கலாம். பேப்பர் ஃபுல்லாகவே வந்து நல்லா ஸ்ப்ரே பண்ணி எடுத்துக்கோங்க. பேப்பர் ஃபுல்லாகவே நல்லா ஸ்ப்ரே பண்ணதுக்கப்புறமா டாப் சைடில் ஒரு சின்ன ஹோல்ஸ் மாதிரி போட்டுக்கோங்க. அதில் இந்த மாதிரி ஒரு த்ரெட் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இதில் த்ரெட்டை வந்து போட்டிருக்கேன், ஆனால் இன்னும் வந்து நாட் போடலை. இந்த மாதிரி த்ரெட்டு போட்டுட்டு கூட நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா ஸ்ப்ரே பண்ணிட்டு கூட த்ரெட் போட்டுக்கலாம். இப்போது இதை வந்து நம்ம மெயின் டோரில் ஹேண்டில் இருக்கும் இல்லையா, அதில் வந்து இந்த மாதிரி நம்ம கட்டி விட்டுட்டு லைட்டாக வந்து அந்த பேப்பரை வந்து அந்த டோரில் ஸ்டிக் பண்ணோம் அப்படின்னா நம்ம நல்லா ஸ்ப்ரே பண்ணியிருக்கிறதுனால அந்த தண்ணி வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஒட்டிக்கும். ஸோ மெயின் டோரில் அப்படி இல்லைனா வந்து பால்கனி அந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா அந்த டோர் விண்டோ சைட்லலாம் இந்த மாதிரி நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா காற்று படப்பட நல்ல வந்து அந்த ஃப்ராக்னன்ஸ் வந்து வீடு ஃபுல்லாகவே இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா ஃபேன் காற்று படப்பட கூட நல்ல வாசனையாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம வீட்டில் இருக்கிற சிம்பிளான பொருட்களை யூஸ் பண்ணி நம்மளே வந்து வீட்டை வந்து நல்ல வாசனையாக மெயின்டைன் பண்ணிக்கலாம். இதுக்காக காசு கொடுத்து நம்ம ரூம் ஸ்ப்ரே அது இதுன்னு சொல்லிட்டு நம்ம வாங்கணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை. ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டான பொருட்களை வச்சு வீட்லேயே நம்ம ரெடி பண்ணிட்டு இந்த மாதிரி நல்ல வந்து வாசனையாக வீடு ஃபுல்லாக மெயின்டைன் பண்ணிக்கலாம். வீடு முழுக்க வாசனையாக இருந்தாலே நமக்கு ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் கிடைக்கும்.
வீடை வந்து எல்லாருமே வாசனையாக வச்சுக்கணும் அப்படின்னு தான் நம்ம நினைப்போம். ஸோ அதுக்கேற்ற மாதிரியான டிப்ஸ் தான் இன்றைக்கி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். கீப் வாட்சிங்.